என்னென்னமோ முகத்துல பூசிக்கிறாங்க. உடை, உணவு எல்லாம் மாறுது. ஆய்ந்து பார்த்தா கொரிய மொழியில இருக்கிற வார்த்தைகளில் 50% தமிழால் உருவானதுங்க. இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ற கொரியன் இருக்குல்ல, அவன் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மள தான் ஃபாலோ பண்ணிருக்கான். நம்மை பின்பற்றி வந்த மொழியை இன்று நாம் பின்பற்றுகிறோம்னா நம்மளுடைய மொழியுடைய தொன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு சிங்கப்பூருடைய ஆட்சி மொழி நம்ம பெருமை பாடுறோம்ல தமிழ. நாங்க ஊர்ல வச்சிருக்கோம், சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல நான் போன உடனே வருகைன்னு போட்டுருச்சியா, நம்ம ஊர் ஏர்போர்ட்ல காணுமையா நான் கதறிட்டு இருக்கேன். இந்த சிங்கப்பூர் இன்று மட்டும் தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை, 6ஆம் நூற்றாண்டுல இருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கடாரம் கொண்டாண்டு ஒரு சோழ இந்த மண்ணை ஆட்சி பண்ணியிருக்கான். அப்படி இந்த மொழியுடைய தொன்மையவே வச்சுக்கிட்டு என்னங்க பண்றது, இந்த மொழி என்னங்க செஞ்சுச்சு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். இந்த மொழி என்ன செய்யும்? பணங்காசு பொருளாதாரத்தை தூக்கி ஒரு ஓரமா வைக்கல. பணம் சம்பாதிக்கிறது எதுக்கு நண்பர்களே? மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு. மகிழ்ச்சியா வாழ்றதுனா என்ன? சனிக்கிழமை மலேசியா கிளம்பி போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை திரும்பி வர்றது மட்டும் மகிழ்ச்சியா? அது மட்டும் மகிழ்ச்சியா? இல்ல. இல்வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. வெள்ளிக்கிழமை சாயங்காலமா கிளம்பி போயிட்டு திங்கட்கிழமை காலையில வீட்டுக்குள்ள வர்றப்ப வீட்டம்மா தொடப்பக்கட்டையோட நின்றா அன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்? வேலை கட்டு போயிடும். வேலைக்கு போனா அங்கே மனோநிலை எப்படி இருக்கும்? அங்கே இருக்கு. இது எல்லாத்தையும் சரியா வழிநடத்தி கொண்டு போறதுக்கு இல்வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. பெரிய மகிழ்ச்சி என்ன? உலகம் முழுவதும் சுத்துறோம், அங்கே போறோம், இங்க போறோம், கிளப்பு போறோம், எல்லாம் பண்றோம். ஆனா கடைசியா உடம்பு சரியில்லை யாரு பாப்பா? உடம்பு சரியில்லை யாரு பாப்பா? வீட்டம்மா தான் பாக்கணும். வீட்டம்மா உடம்பு சரியில்லை யாரு பாப்பா? அதுக்கு ஊர்ல இருந்து உங்க அம்மா வரணும் அப்படி சொல்லுங்க. அது நம்ம பார்க்க வீட்டம்மா உடம்பு சரியில்லை வீட்டுக்காரன் தான் பார்க்கணும். இப்ப இந்த பந்தம் இருக்குல்ல, இந்த பந்தம் செழிப்புற என்ன செய்யணும்னு தமிழ் சொல்லு. தமிழ் அகம் புறம்னு வாழ்க்கையை 2ஆ பிரிக்குது. ஏன் இந்த மொழியை கொண்டாடுறோம்னா, மொழி உங்களை பேசுறதுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கல, வாழ கற்றுக் கொடுக்கிறது. உலகத்தில் வாழ்வதற்காக கற்றுக் கொடுக்கிற ஒரே மொழி தமிழ் மொழி. வாழ்க்கை அகம் புறம் 2ஆ பிரிச்சிருது. அகம்னா உனக்குள்ள, புறம்னா உனக்கு வெளியே. நடுவுல இல்வாழ்க்கைன்னு வீடையும் கொண்டு வந்திருக்காங்க. குடும்பம், கொடு, இன்பம், அதான் குடும்பம் போயிருக்காங்க. யாருக்கு யா கொடுக்குறது? பொருட்களை வாங்கி கொண்டே கொடுக்கறது இல்ல. பிள்ளைகளுக்கு பிளே ஸ்டேஷனை, மனைவிக்கு புதுசா வந்திருக்கிற ஒரு டைமண்ட் நெக்லஸ், அது மட்டும் கொடு இன்பம் இல்ல. அவங்களோட உட்கார்ந்து நேரம் செலவழிச்சு அறம் பேசுறது இருக்குல்ல, அதை தமிழ் சொல்லி கொடுக்குறது. நல்ல மனுஷன் ஒரு யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் என்ன? 120 நாங்க, 100 நாங்க. இப்ப 45 நெஞ்சோரமா அடைச்சிருது. 50, 65 தாண்டம்னா அதிசயமா பாக்குறாங்க. 65 இவ்வளவு பெரிய அப்படிங்கிறாங்க. 70 வயசு ஆள் பார்க்க இருக்குல நடந்தா பதட்டப்படுறாங்க. கீழே விழுந்துருவாரோ தாங்கி பிடிக்கிறதுக்கு பின்னாடியே 2 பேர் வராங்க. ஆனா மனிதனுக்கு வயதே இல்லைன்னு சொல்லுது. பாரதிக்கு என்ன வயசு? இன்னும் பாரதி வாடுகிறானா? அந்த பிள்ளை சொல்லுச்சுல, கடியன் பூங்குன்றன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டான், யாவது முறை யாவரும் கேள்வி அந்த பிள்ளை ஒண்ணு சொல்லுது இல்ல. இங்க வந்து திருவள்ளுவரை நான் சொல்றேன், தொல்காப்பியனை பேசுறேன், இவங்களுக்கு எல்லாம் என்ன வயசு? இந்த நிலம் உள்ளவரை அவர்கள் எல்லாம் வாழ்வார்கள். ஏன் ஏன் படைப்பாளர்களா இருந்தாங்களா? அது மட்டும்தான் காரணமா? இல்லையே. லீ குவான் யூ என்ன படைச்சாரு? வரலாறு படைச்சார். அவர் இலக்கியங்கள் படைக்கல, என்ன படைச்சாரு? வரலாறு படைச்சார். இப்ப வரலாறு படைக்கிற மனிதர்களாக நீங்க இருக்குன்னா என்ன செய்யணுங்கிறத தமிழ் தான் சொல்லி. ஒரு நல்ல மனுஷனா இருப்பாங்க தமிழ். போர் அடிக்கிறனா? இல்ல, நல்லதான் போயிட்டு இருக்கு. அடிக்கடி சந்தை செக் பண்ணிக்கணும். பேச்சாளருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா, கேட்கிற மாதிரியான ஆடியன்ஸ் கிடைச்சாங்கன்னா நான் பாட்டு குளிர வேற செய்யுதா, எனக்கே கீழே உட்காரும் போது கிறக்கமா தான் இருந்துச்சு.